அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரினங்களில் சிறந்த தந்தையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல் குதிரை ஒரு தனித்துவமான விலங்கினமாகும். இதில் ஆண் கடல் குதிரைகளுக்கு ஒரு பை உள்ளது. அதில் பெண்கள் தங்கள் முட்டைகளை இடுகிறார்கள். டெபாசிட் செய்தவுடன் ஆண் முட்டைகளை கருவுற செய்து 45 நாட்கள் வரை அடைகாத்து ஒரு முழுமையாக வளர்ந்த சிறிய கடல் குதிரைகளாக வெளிப்படும். இரண்டாவதா நம்ம பார்க்க போற உயிரினம் பேர் மார்மோசெட். இது நம் விரல் அளவே இருக்கும். இது அதிக ரோமங்களை கொண்டுள்ளது. ஆண் மார்மோசெட் தன் குட்டி பிறப்பின் போது பிறப்பை சுத்தம் செய்வதற்கும் தொப்புள் கொடியை கடிப்பதற்கும் செல்வார்களாம். குட்டி பிறந்தவுடன் ஆண் மார்மோசெட்டுகளை தங்களது முதுகின் மேல் தங்களது குட்டிகளை சுமந்து அதற்கு உணவளித்து அதனை குறிப்பிட்ட வயது அடையும் வரை அதை பாதுகாக்கின்றார்கள். மூன்றாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜக்கானாஸ் என்ற ஒரு பறவை இனமாகும். ஆண் ஜக்கானாக்கள் கூடுகளை கட்டுவது, முட்டைகளை அடைகாப்பது மற்றும் குஞ்சுகளை பராமரிப்பது போன்ற கடினமான வேலைகள் அனைத்தையும் இந்த ஆண் ஜக்கானாக்களே செய்கின்றன. நான்காவதா நம்ம பார்க்க போறது அரோவனஸ் என்ற ஒரு மீன் இனமாகும். ஆதர் அரோவனஸ் மீன்களில் மிகவும் விரிவான தந்தை வழி கவனிப்பை வெளிப்படுத்துகின்றது. ஆண் அரோவனஸ் குஞ்சுகளுக்கு கூடு கட்டுவது மற்றும் குஞ்சு பொரித்தவுடன் அதனை பாதுகாப்பது தவிர அதனுடைய வாய்களில் ப்ரூடஸ்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவை குஞ்சு பொரிக்கும் வரை பளிங்கு போன்ற முட்டைகளை வாயில் சுமந்து செல்கின்றனவாம். அவை குஞ்சு பொரித்த பிறகும் கூட தங்களுடைய வாயில் நூற்றுக்கணக்கான அரோவனஸ் குட்டிகளை சுமந்து பாதுகாக்கின்றார்களாம். ஐந்தாவதா இந்த வீடியோல பார்க்க போறது எம்பரர் பென்குயின். எம்பரர் பென்குயின் போன்ற ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தந்தையை இவ்வுலகில் காண முடியாது. பெண் எம்பரர் பென்குயின் முட்டையிட்டவுடன் அதனுடைய ஊட்டச்சத்து இருப்புகள் மிகவும் குறைந்து விடுவாம். எனவே அவை கடலில் 2 மாதங்கள் உணவிற்காக செல்ல வேண்டுமாம். ஆதலால் கடுமையான உறைபனி அண்டார்டிகாவில் குளிர்காலத்தில் முட்டைகளை சூடாக வைத்திருக்கும் பொறுப்பை தந்தையிடம் விடுகின்றது. ஆண் எம்பரர் பென்குயின்களை 2 மாதங்களும் முட்டைகளை கடுமையான முறையில் ஆபத்தான முறையில் அடைகாப்பார்கள். இந்த 2 மாதமும் தந்தை பென்குயின் எந்த ஒரு உணவையும் சாப்பிடுவதில்லை. தங்கள் முழு நேரத்தையும் முட்டையை அடைகாப்பதிலே செலவழிக்கின்றனவாம். ரியா என்னும் பறவை எம்பரர் பென்குயின் போன்ற ஒரு பறக்க முடியாத ஒரு பறவை இனமாகும். இந்த பறவைகளில் ஆண் இனங்கள் தோற்றத்தால் நெருப்புக்கொலிகளைப் போலவே இருக்கும். பெண்களின் முட்டைகளை ஆண் ரியா குஞ்சு பொரிக்கும் வரை அதை முறையாக அடைகாக்கின்றன. ஆண் ரியா பறவைகள் தங்களது சந்ததிகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. 6 வாரங்களுக்கு ஒரே நேரத்தில் 50 முட்டைகளை அடைகாக்குமா. மேலும் குஞ்சுகளுக்கு கூடு கட்டும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றது. மேலும் குஞ்சு பொரிந்தவுடன் முதல் 6 மாதங்களுக்கு அவற்றின் தாயின் உதவியின்றி குஞ்சுகளை வளர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜெயிண்ட் வாட்டர் பேக். ஜெயிண்ட் வாட்டர் பேக்ஸ் தங்களுடைய ரெக்கைகளில் குஞ்சு பொரிக்கும் வரை முட்டைகளை சுமந்து செல்கின்றன. சில நேரங்களில் ஒரு வாரத்திற்கு 150 முட்டைகளை எடுத்து செல்கின்றதாம். ஜெயிண்ட் வாட்டர் பேக்ஸ் பூச்சி உலகின் மிகவும் அர்ப்பணிப்புள்ள ஒரு தந்தை வழி பராமரிப்பை காட்டுகின்றன. இந்த பூச்சிகளின் கடி மிகவும் வேதனையாக இருக்கும். பைத்தவளை என்று அழைக்கப்படும் ஒரு தவளை இனத்தில் பெண் மார்சுபியல்களைப் போலவே ஆண் தவளை இனங்களுக்கும் ஒரு பை இருக்குமாம். அதில் முதிர்ச்சி அடையும் வரை குட்டிகளை பாதுகாக்குமாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓநாய்கள். ஓநாய்கள் ஒரு தார மனம் கொண்டவை. ஓநாய்கள் தங்கள் இறுதி மூச்சு வரை ஒரே துணையுடன் வாழ்கின்றன. இதில் தந்தை ஓநாயே குட்டிகளை வளர்ப்பதில் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.